ஜஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஜஸ்ட் என்னன்றத ஒரு ரீகால் மாதிரி சொல்றேன். ஓகே சார். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் அதுக்கும் சரௌண்டிங்க்கும் சம்டைம்ஸ் சிஸ்டம் வித்தின் த சிஸ்டம்குள்ளேயே கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எனர்ஜி ஒர்க்கு டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்றக்கூடிய சில ப்ராசஸஸ் தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. Okay, sir. From heat energy to the another form of energy. Energy into work. Okay, sir. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு என்ஜின் எடுத்துக்கலாம். இப்போ என்ஜின்ல நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அது வேற அதுல நம்ம அந்த ஃபியூவல் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கா நமக்கு அதை கொடுக்கும். எஸ் சார். ஹீட்டுக்கும் அப்புறம் வேற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் கன்வர்ஷன்ஸ் படிக்கிறது தான் என்னது தெர்மோடைனமிக்ஸ். இதுல இப்போ இந்த சிஸ்டம் அப்படின்றது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை தான் சிஸ்டம் சொல்றோம். ஆப்ஜெக்டை தவிர அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். ஓகேவா? சரௌண்டிங்கை வேற எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே சார். என்விரான்மெண்ட் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா சிம்பிளா யூனிவர்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சிஸ்டம் இப்படி இருக்கு. ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை சுத்தி வெளியில இருக்கக்கூடிய ஏரியா என்ன சரௌண்டிங்ஸ் சொல்லலாம், இல்ல அப்படி என்விரான்மெண்ட் தவிர மீதி இருக்கக்கூடிய ஏரியா வெளியில. அப்போ இந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இடையில என்ன சில எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கலாம், ஒருவேளை நடக்காம இருக்கலாம். இப்ப இந்த சிஸ்டம் நம்ம ஃபர்தரா எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஓபன், க்ளோஸ்ட், ஐசோலேட்டட், க்ளோஸ்ட் அதெல்லாம் கிளியரா படிச்சிட்டே இல்லையா? அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம், அதாவது மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும், மாஸ் எக்ஸ்சேஞ்ச் சமயம் நடக்கலாம், இல்ல எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். ஓகே சார். இது ரெண்டுமே நடக்காம இருந்துச்சுன்னா அது ஐசோலேட்டட். ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அது ஓப்பன், க்ளோஸ்டு அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே சார். சரி, இப்போ இதுல தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் சொல்றோம். தெர்மோடைனமிக் வேரியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கே நம்ம போயிடுவோம் நேரடியாக. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்ல, நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். ஐடியல் எதை ரிலேட் பண்ண அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரை ரிலேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன் தான் என்னது நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். எஸ் சார். ஓகேவா? இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அது இல்லாம இன்டர்னல் எனர்ஜி இதை பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறது தான் யாருன்னு அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள். ஓகே சார். வேரியபிள்ஸ். ஓகே சார். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நமக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல வர வேண்டியது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீட். ஓகே சார். ஹீட், நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி, அப்புறம் வந்து ஒர்க். ஓகே சார். இந்த மூணுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். நம்ம ஹீட் ஒரு சிஸ்டம்க்கு அப்ளை பண்றதுனால அந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜில என்ன சேஞ்சஸ் நடக்குது, அந்த சிஸ்டம் எதுவும் ஒர்க் பண்ணுதா இல்லையா, இல்ல அந்த சிஸ்டம் மேல நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க் பண்றதுனால இன்டர்னல் எனர்ஜில என்ன சேஞ்ச் நடக்குது, அப்புறம் நமக்கு ஹீட்ல எதுவும் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா இல்லையா. இது ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. ஒர்க் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜில சேஞ்சஸ் நடக்குது. இல்ல நம்ம ஒர்க் பண்றனால ஹீட் எனர்ஜில என்ன சேஞ்ச் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜில என்ன சேஞ்ச் நடக்குது, ரெண்டுமே நடக்கும். ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்ப இந்த இடத்துல ப்ராசஸ் அப்படின்றது நம்ம வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் மேல நம்ம ஒரு ஒர்க் நம்ம கொடுக்கலாம், சப்ஸ்டன்ஸ் மேல நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம்.
Yes, sir. இப்போ கம்ப்ரஷன் சீரீஸ் ஆஃப் கம்ப்ரஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் நமக்கு நடக்கும். Okay, sir. ஓகேவா? அந்த கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன்ஸை தான் நம்ம ப்ராசஸஸ்னு சொல்றோம். Okay, அந்த sir. ப்ராசஸஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். ப்ரெஷர், வால்யூம் கரஸ்பாண்டிங்கா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப் ஆகலாம், இல்லாட்டினா செப்பரேட் ஆகலாம். Okay, sir. ஹீட் எனர்ஜி எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். Okay, sir. ஓகேவா? இது எல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். Okay, sir. அடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிகினிங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம். Okay, sir. Uniform temperature parts of a system level the same heat required. ஆமா, தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். சிஸ்டம் கூட வேணாம், ஒரு டம்ளர் எடுத்துக்குவோம். Okay, sir. இந்த டம்ளர்ல நம்ம ஒரு ஹாட் வாட்டர் வச்சிருக்கோம். Okay, sir. வாட்டர் இருக்கு. இப்போ ஹாட் வாட்டர் ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். Okay, sir. இப்போ உள்ள இருக்கு வாட்டர் இருக்கு, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. 80 டிகிரி நல்ல ஹாட் வாட்டர் 80 டிகிரில இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டம்ளரை சுத்தி வெளியில இருக்கக்கூடிய இடம் நான் என்ன சொன்னேன்? சரௌண்டிங் சொன்னேன்னா ஆமா சார். வெளியில இருக்க ஏரியா சரௌண்டிங். ஓகே சார். சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா ரூம் டெம்பரேச்சரா இருக்கும். ஓகே, ஆமா சார். 30 டிகிரி செல்சியஸ். நம்ம ரூம்ல கிச்சன்ல இருக்கோம் இல்ல ஹால்ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அப் டு இல்ல 25 டிகிரில இருந்து 30 டிகிரி அந்த ரேஞ்சில நமக்கு இருக்கும். ஓகே சார். 5 to 30 அது நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. எவ்வளவு 30-35 டிகிரி கூட இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம யூஸ்வலா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார். டே டைம்ல 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு, வெளியில 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ இங்க ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஆமா சார். அப்ப என்ன ஆகும், ஹீட்டோட டெண்டன்சி என்ன அப்படின்னா ஹீட் டெம்பரேச்சர் ரீஜன்ல இருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு ஹீட் ஓகே சார் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ஓகே சார். அதுல என்ன ஆயிரும், ரெண்டு டெம்பரேச்சர் மேட்ச் ஆகும். ஆமா சார். அப்ப 80 70 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் ரெடியூஸ் ஆயிட்டே வந்து ஃபைனலா 25 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஓகே சார். அப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ ஸ்டாப் ஆகுது? ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகும்போது. இப்போ இது வந்து சிஸ்டம் ஏன்னு வச்சுப்போம், இந்த சரௌண்டிங்கை வந்து சிஸ்டம் பின்னு வச்சுப்போம். ஓகே சார். அப்போ சிஸ்டம் ஏ அதோட டெம்பரேச்சரும் சிஸ்டம் பி யோட டெம்பரேச்சரும் வந்து ஈக்குவல் டெம்பரேச்சரா வந்திருக்கும். EA ஈக்குவல் டு TB. அந்த ஸ்டேட் அட்டைன் ஆன உடனே என்ன ஆயிரும், ரெண்டு பேருமே தெர்மல் ஈக்குலிபிரியம்ல. ஓகே சார். அதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் நடக்காதுல சார்? நடக்காது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், டெம்பரேச்சர் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஓகேவா? சரிப்பா. இது வந்து என்ன அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே சார். நமக்கு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது இது தெர்மல் மட்டும் கிடையாது, நமக்கு மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் இருக்கு, கெமிக்கல் ஈக்குலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா இப்ப நமக்கு வந்து மெக்கானிக்ஸ்ல படிப்போம், பிசிக்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து படிப்போம். நோ ஃபோர்ஸ்மே நம்ம மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து F எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். நம்ம இங்க நம்மளோட சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். அது வந்து ஓகே சார். ஓகேவா? அது நமக்கு அதனால அது பிரச்சனை கிடையாது, அது அதோட பிரச்சனை நமக்கு பிரச்சனை இன்வால்வ் ஆகாது. அடுத்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, கெமிக்கல் ப்ராசஸ். ஆமா சார். ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை உண்டாக்கும். ஓகே சார். இல்லையா? இல்ல ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து வேற இன்னொரு தேர்ட் காம்பவுண்டை கூட என்ன ஆகும், நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் அதுவும் நமக்கு என்ன ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்படின்னா தான் அதுக்கு பேர் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்.
டைனமிக் ஈக்குலிபிரியம். Okay, sir. இது மூணுமே நடக்கணும். தெர்மல், Chemical, தெர்மல், மெக்கானிக்கல், chemical. அப்புறம் கெமிக்கல். மூணுமே நமக்கு நடக்கணும். பட் நம்ம இது ரெண்ட பத்தி நம்ம படிக்க போறதே இல்ல. நம்ம இத மட்டும் தான் Okay, sir. இது நமக்கு இத நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்ல. Okay, sir. இதெல்லாம் இப்ப நீங்க கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் பார்ப்பீங்க. Okay, sir. நமக்கு பிசிக்ஸ்ல வரும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டும் தான் பார்க்க போறோம். இது ரெண்டையும் நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்கவே அது வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அது மேக்சிமம் அது வராது. Okay, sir. இந்த ஈக்குவிலிபிரியம் அப்படின்றது தான் நமக்கு இதை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு லா தான் என்ன அப்படின்னா ஜீரோத் லா. Okay, sir. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா, இப்ப ஏ அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. Okay, sir. அண்ட் சி, மூணு சிஸ்டம் இருக்கு. Okay, sir. இப்ப ஏவும் சியும் எப்படி இருக்கு அப்படின்னா தெர்மல் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு. Okay, sir. செப்பரேட்டா ஏவுக்கும் பிக்கும் ஒரு ஏவுக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரெண்டுமே தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கு. Okay, sir. பிக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுவும் தெர்மல் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. Okay, sir. ஏவும் பியும் வந்து ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. Okay, sir. பட் ஏ அண்ட் சி அண்ட் பி அண்ட் சி அது செப்பரேட்லி they are equilibrium with Each other அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஏ அண்ட் பி ஆல்சோ தெர்மல் ஈக்குலிபிரியம். equilibrium. Okay, sir. அதான் இதோட கான்செப்ட். Okay, sir. அப்போ ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் ஏவும் சியும் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, பியும் சியும் ஈக்குலிபிரியம். ஜீரோத்ல இதுதான் ஃபண்டமெண்டல். Okay, sir. தெர்மோடைனமிக்கோட ஃபண்டமெண்டலே இதான். ஆக்சுவலி இந்த லா வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லா ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. Okay, sir. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுதான் வந்து மோஸ்ட் பேசிக். தெர்மோடைனமிக்ஸ் இதுதான் மோஸ்ட் பேசிக் கான்செப்ட். கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் சரி, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட்ங்கிறது டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஜீரோத் லான்னு வச்சுட்டாங்க. நமக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா இருக்கு. அந்த ஒரு ஆர்டர் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு லாலாம் நிறைய லா இருக்கு. கெப்லர்ஸ் வந்து இந்த இதுல சில இடத்துல எல்லாம் படிப்பீங்க. பாரடைஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு அந்த ஆர்டர் போகும்போது எப்படி இருக்குன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். ஓகேவா? இப்போ நமக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் லாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேசிக்கானது தான் ஜீரோத் லா. அதனால அந்த 1க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 0 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 அப்படின்றது தான் நம்ம இனிஷியலா நம்ம எடுத்துக்க போறோம். பட் 1ங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டனால வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லா, அடுத்து செகண்ட் லா அப்படின்னு வரும். இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் சொன்ன இல்லையா, ஹீட், ஒர்க், இன்டர்னல் எனர்ஜி, இதை பத்தி நம்ம வரிசையா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஹீட், ஒர்க், இன்டர்னல் எனர்ஜி, இதுதான் நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பிவிடி, இந்த ரிலேஷன்ஷிப், இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹீட் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹீட் is a form of energy. Form of energy applied to the system. Okay, sir. Applied to the system. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட டெம்பரேச்சர்ல ஒரு சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். டெம்பரேச்சர்ல ஒரு சேஞ்ச் நடக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஹீட் வந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி ஹீட்டுக்கு முன்னாடி ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், ரெண்டு வித்தியாசமான கான்செப்ட் இருக்கு. இது புக்ல கொஞ்சம் தெளிவா நமக்கு கொடுக்கல, அது என்னன்றதை நான் சொல்றேன். ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்,
இன்டர்னல் எனர்ஜி இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது. State function. ஓகேவா? அப்போ Yes. நமக்கு ஹீட் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனா அப்படின்னா ஹீட் வந்துட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது. Okay, sir. அது புரியுதா? ஹீட் Yes, sir. நாட் It's a state function. ஸ்டேட் ஃபங்க்ஷன். Okay, sir. ஓகேவா? ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து பாத் ஃபங்க்ஷன்னா யார்? பாத் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஹீட்டையும் ஒர்க்கையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பாத். Okay, sir. பாத் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது? ஹீட்டும் ஒர்க்கும் தான் பாத் ஃபங்க்ஷன். Okay, sir. ஹீட் வந்து என்னது? பாத் ஃபங்க்ஷன். Okay, sir. ரொம்ப டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கோனா ஜஸ்ட் அதோட கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? நம்ம அதை போக போக நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். Okay, sir. ஃபங்க்ஷன் அப்படின்னா வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி அதெல்லாம் ரிலேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேவா? Okay, sir. அது இந்த சைடு எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, அடுத்து ஒர்க் டன் அதை ரெப்ரசன்ட் பண்றது என்னது? Path நமக்கு ஹீட்டுங்கிறது பாத் ஃபங்க்ஷன் அந்த கேட்டகரியில வரப்போகுது. அப்ப ஹீட் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் Okay, sir. முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஹீட் இருக்கு இல்லையா, Yes, sir. அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. Okay, sir. என்னது? சேஞ்ச் இன் ஹீட். Okay, sir. சேஞ்ச் இன் ஹீட் பாத் டிபெண்டன்ட், சாரி, சேஞ்ச் இன் ஹீட் வந்துட்டு ஸ்டேட் டிபெண்டன்ட். Okay, sir. எது? இந்த அதாவது எனர்ஜி சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, ஹீட் எனர்ஜி சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு டெம்பரேச்சரும் மாறும், இன்டர்னல் எனர்ஜி மாறும். விஷயம் புரியுதா? Sir, ஆனா வந்து like heat மட்டும் it is வந்து path dependent, change in heat வந்து it is state dependent. ஆமா 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 ஆமா. அதாவது ஹீட் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் நான் இப்போ ஒரு எனர்ஜி மட்டும் எடுத்துக்கிறேன். Okay, sir. எனர்ஜிக்கும் இப்ப நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு இப்ப நான் ஒரு 100 ஜூல் எனர்ஜி வந்து ஒரு வாட்டர், ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு நான் சப்ளை பண்றேன். எனர்ஜிக்கும் அந்த வாட்டரோட டெம்பரேச்சருக்கும் எது சம்பந்தம் இருக்கு? Okay, sir. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ஹீட் கொடுக்கறதுனால அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மாறுது இல்லையா? Yes, sir. ஒரு ஹீட் சேஞ்ச் இன் ஹீட் நடக்கும் போது நமக்கு அது ஸ்டேட் டிபெண்டா இருக்கு. Okay, sir. ஹீட் சேஞ்ச் பண்ணும் போது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஹீட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ணும் போது அது ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது, பாத் ஃபங்க்ஷனா இருக்கு. Okay, இது sir. நம்ம போக போக நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? Okay, sir. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒர்க். Okay, sir. ஒர்க் அப்படின்னா என்ன? இப்போ இதை ஒரு சிம்பிளா நான் எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இதை டபிள்யூன்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சேஞ்ச் இன் ஒர்க் வந்து டெல்டா டபிள்யூ இல்ல டிடபிள்யூ சொல்ல போறோம். Okay, sir. சிம்பிளா இப்ப நம்ம சொல்றோம். இப்போ ஒரு 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 இருக்கு. Okay, sir. இந்த சிலிண்டர்ல நம்ம ஒரு பிஸ்டன் கனெக்ட் பண்ணிருக்கோம். Okay, sir. கனெக்ட் பண்ணிருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு கேஸ் இருக்கு. Okay, sir. ஒரு கேஸ் இருக்கு. இப்போ இதோட இனிஷியல் வால்யூம் V ன்னு வச்சுப்போம். Okay, sir. இனிஷியல் வால்யூம் V அப்படின்னு வச்சுப்போம். இப்போ Yes. நம்ம என்ன பண்றோம்? இப்போ இந்த பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்றோம். Okay, sir. கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? வால்யூம் சேஞ்ச் நடக்குமா? ஆமா, sir. டெல்டா V என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். Yes, sir. வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. Okay, sir. உள்ள பிரஷர் என்ன ஆகும்? மாறுதா? இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா, sir. வால்யூம் வந்து Increase ஆகும், pressure decrease ஆகும். வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, Pressure வால்யூம் increase வந்து ஆகும். டிக்ரீஸ் ஆகுது, பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Increase. அப்போ இந்த தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்ல நமக்கு என்ன ஆகுது? ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? அப்ப கரஸ்பாண்டிங்கா என்ன இதுல ஆக்சுவலி என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ஒர்க் பண்றோம். Yes, sir. Pressure இந்த கொடுக்குறோம். பிஸ்டனை நான் இங்க இருந்து இது வரைக்கும் மூவ் பண்றேன்னா நான் என்ன பண்றேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் இதை என்ன பண்ண முடியும்? இதுதான் இதை நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன். எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் dx நடக்குது. Yes, sir. கரெக்டா? அப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்னது? ஒர்க். Work done. ஒர்க் வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். Okay, sir. ஆன் த சிஸ்டம்.
அது புரியுதா? Yes, இப்ப sir. நான் பிஸ்டன் என்ன பண்றேன், இந்த பிஸ்டனை வந்து பிரஸ் பண்றேன். உள்ள இன்வர்டா பிரஸ் பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகுது, கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது, ப்ரெஷர் வால்யூம்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. இதை கூட பிரச்சனை இல்லை, இதை நம்ம கன்சிடர் பண்ண, இதை நம்ம அப்புறம் லேட்டரா பார்த்துக்கலாம். Okay, நான் sir. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அப்ப இது வந்து என்னது, ஒர்க் பை டிஸ்பிளே. Okay, இந்த sir. ஒர்க் வந்து டன் ஆன் த சிஸ்டம், Okay, sir. இதுவே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதே சேம் பிஸ்டன், சேம் சிலிண்டர் எடுத்துக்க போறோம். Okay, sir. சேம் சிலிண்டர் எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். Okay, sir. இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோம் இனிஷியலா. Okay, sir. நம்ம என்ன பண்றோம், ஹீட் சப்ளை பண்றோம். Okay, sir. சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், உள்ள இருக்க கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? ஆமா சார். கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால பிஸ்டன் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மேல போக ஆரம்பிச்சிடும். எஸ் சார். மேல போறனால இந்த பிஸ்டன் என்ன பண்ணுது, ஒரு ஒர்க் டன் பண்ணுது. எஸ் சார். ஒர்க் டன் பை த சிஸ்டம். எஸ் சார். ஹீட் சப்ளை பண்ணும்போது அந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க் பண்ணுது சார். இல்ல அந்த சிஸ்டம் மேல நம்ம ஒரு ஒர்க் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஹீட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. எஸ் சார். எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எஸ் சார். புரியுதா? அப்ப இதுதான் ஒர்க். அப்ப ஒர்க் அப்படின்றது ஒர்க் டன் பை வருது, டன் ஆன் வருது. டன் பை, டன் ஆன். ரெண்டு ஒர்க், ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே ஆப்போசிட். ஓகே சார். ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், ஒன்னு வந்து நெகட்டிவா இருக்கும். அதோட இத பார்ப்போம். ஒர்க் டன் பை வந்து பாசிட்டிவ், டன் ஆன் வந்து நெகட்டிவ். நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே சார். சரி, இதுதான் ஒர்க். இதுல அவங்க வந்து இன்டர்னல் ஒர்க், எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்னல் ஒர்க் அப்படின்னா இந்த கேஸோட ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் மேல வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் நம்ம பெருசா நமக்கு இப்ப இதுல வராது. நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் தான். இப்ப நம்ம வந்து எக்ஸ்டர்னலா இத மேல ஒரு ஒர்க் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப எக்ஸ்டர்னல் எக்ஸ் எஃப் வந்து எக்ஸ்டர்னல். எஸ் சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எஸ் சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறனால நமக்கு ஒரு ஒர்க் நடக்குது. ஆமாங்க சார். இது நம்ம வந்து நம்ம இது பண்றோம், எனர்ஜி சப்ளை பண்றோம். ஓகே சார். எனர்ஜி சப்ளை பண்ணும்போது நமக்கு ஒர்க் அதுவா நடக்கும். எஸ் சார். ஒர்க் பண்றது வேற, ஒர்க் நடக்கிறது வேற. எஸ் சார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒர்க். நம்ம இப்பதான் முன்னாடி தான் சொன்னோம், ஒர்க் அப்படின்றது பாத் டிபெண்டன்ட். எஸ் சார். பாத் டிபெண்டன்ட். பாத்னா என்னது, இந்த சைக்கிள், இந்த ப்ராசஸ் தான். நம்ம எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரஷன் சொல்றோம்லையே, அதை தான் பாத் அப்படின்றோம். ஓகே சார். சீரிஸ் ஆஃப் ப்ராசஸஸ், கம்ப்ரஷன், எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்றது. ஓகே சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிராஃபிக்கலா அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம கிராஃப்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிவி டயக்ராம். ஓகே சார். பிரஷர் அண்ட் வால்யூம் கூட இருக்குதுல. பிரஷர் வால்யூம்க்கு இடையில இருக்கக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இண்டிகேட்டர் டயக்ராம். இதுல நமக்கு பிரஷர் வால்யூம் மட்டும் கிடையாது, ஓகேவா? பிரஷர், டெம்பரேச்சர், வால்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே நமக்கு வரும். பட் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் ஆர்டர். ஓகே சார். என்ட்ரோபி எல்லாம் வராது, என்ட்ரோபி, என்தால்பி எல்லாம் வராது, கெமிஸ்ட்ரியில வரும். ஸ்கூல் லெவல்ல பிசிக்ஸ்ல வந்து என்ட்ரோபி, என்தால்பி கிடையாது. பிசிக்ஸ்ல அந்த क्वेश्चंस கேட்க மாட்டாங்க, கெமிஸ்ட்ரியில வரும். ஓகே சார். அதுவும் என்னன்னா இதே மாதிரி வேரியபிள்ஸ் தான். அது இந்த இன்டர்னல் எனர்ஜி மாதிரி அதுவும் வந்து சில குவான்டிட்டிஸ். ஓகே சார். இப்ப நம்ம அதுக்கும் கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு. என்ட்ரோபி அதுக்கும் எல்லாத்துக்கும் கிராஃப்ஸ் இருக்கு. பட் நம்ம இங்க நம்ம பார்க்க போறது பேசிக்கா வெறும் பார்க்க போறோம். ஓகே சார். கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார். இப்போ நமக்கு வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்லயும்
y Pressure on ஆக்சஸ்னு y-axis. எடுத்துக்க போறோம். Yes, sir. எனக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இப்போ நான் ஏ அப்படிங்கிற ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கேன். Okay, sir. சில ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுது, நான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பாத்துல என்னோட ஒரு கர்வ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. Okay, sir. லீனியர் கர்வ் கிடையாது, இது ஒரு கர்வ் Mm. கர்வ்டு லைன். இப்போ ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏரியா Okay, sir. அப்ப இந்த போர்ஷன், இந்த ஃபுல் போர்ஷன் தான் என்னது, ஏரியா அண்டர் பிவி கிராஃப். இந்த ஃபுல் ஏரியாமா. Okay, sir. இந்த ஏரியாவை நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுமா? இதோட ஷேப் எப்படி இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. Yes, sir. இதுதானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கணும். Okay, sir. இன்டகிரேஷன் தான், இன்டகிரேஷன்ஸ் ஏம் இன்டகிரேஷன். நான் இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு இனிஷியல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன், இது ஒரு ஃபைனல் கண்டிஷன். Okay, sir. அப்ப இது ஆல்மோஸ்ட் என்னது, ஒரு ரெக்டாங்கிளா ஆமா சார். ரெக்டாங்கிளா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 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 பிளாக் கலர் போர்ஷன், ஆமா சார். இந்த பிளாக் கலர் போர்ஷனை வந்து நான் ஸ்மால் டிவின்னு எடுத்துக்கிறேன். ஓகே சார். இந்த கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் இருக்கு பாரு, Pன்னு எடுத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ப்ரெஷர் வேரியபிள். ஓகே சார். ப்ரெஷர் வேரியபிள், கான்ஸ்டன்ட் நம்ம நினைச்சு கூட, ஏன்னா ப்ரெஷர் மாறிட்டு போகுது இல்ல, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. எஸ் சார். இந்த பர்டிகுலர் கிராஃப்க்கு, எல்லா கிராஃப்க்கும் கிடையாது, இந்த பர்டிகுலர் கிராஃப்க்கு P வந்து வேரியபிள் தான். ஓகே சார். இப்போ எனக்கு நான் ஒர்க் டன் என்ன அப்படின்னா, ஒர்க் வந்து இன்டெகிரல் PdV. வால்யூம் எங்க இருந்து சேஞ்ச் ஆகுது, இனிஷியல் வால்யூம் V1, ஃபைனல் வால்யூம் V2. அப்ப V1 to V2. பட் இந்த இடத்துல P அப்படின்றது எது, Pங்கிறது V ஈக்குவல் டு NRT, அதுல இருந்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே சார். P அப்படின்றது என்னது, NRT டிவைடட் பை V, இந்த வேரியபிளா தான் இருக்கும். ஓகே சார். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும், வால்யூமை டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகே சார். ஓகேவா? அப்ப நம்ம P ஃபிக்ஸட்னு நம்ம சொல்லிட முடியாது. P இஸ் a வேரியபிள் with respect to temperature as well as volume. ஓகே சார். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா கீப் பண்ணிக்க முடியும், அது நம்மளோட சிஸ்டமோட ப்ராசஸை பொறுத்து. ஓகே சார். நம்ம ஒரு ஸ்மாலர் ரீஜன்ல நம்ம இன்டகிரேட் பண்றோம், அப்படி இன்டகிரேட் பண்ணி நம்ம ஃபுல் ரீஜனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு என்ன ஏரியா அப்படின்றது கிடைச்சிடும். மாதிரி இர்ரெகுலரா இருக்கக்கூடிய ஓகே சார். இப்ப ரெகுலரா இருக்கக்கூடிய கர்வ்ஸ் நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓகே சார். லீனியரா இருக்கலாம், நான் லீனியரா இருக்கலாம், சார் லீனியரா இருக்கலாம், இல்லாட்டினா ஹரிசாண்டல் லைனாவும் இருக்கலாம். அது ரெண்டையும் நம்ம இப்ப பார்ப்போம். சப்போஸ் ஒரு லீனியர் கர்வ் இருக்குன்னு பார்ப்போம். லீனியர் கர்வ் இருக்கு. ஓகே சார். லீனியர் கர்வ், பிரஷர், வால்யூம். ஓகே சார். லீனியர் linear nearly with the வால்யூம். அப்போ இப்போ இந்த இது பார்த்தோம்னா எனக்கு இனிஷியல் P1, ஃபைனல் V2. இனிஷியல் பிரஷர் P1, ஃபைனல் பிரஷர் P2. இப்போ எனக்கு ஒர்க் Yes, என்ன sir. ஆகும், ஒர்க் ஈக்குவல் டு ஏரியா. ஓகே சார். ஏரியா. ஏரியா என்ன அப்படின்னா இது எப்படி இருக்கு, ஒரு ட்ரபீசியமா இருக்கா. ஆமா சார். இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரபீசியம். இந்த மாதிரி லீனியர் கிராஃப். ஓகே சார். ட்ரபீசியம். சொல்லுமா. ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் பண்ணாம சார், இப்ப அது வந்து லைக் அந்த போர்ஷன்ஸ் வந்து ட்ரையாங்கிளாவும் ரெக்டாங்கிளாவும் பிரிச்சு ஸ்லோப் கண்டு ஸ்லோப் கிடையாது, ஏரியா. ஸ்லோப்ங்கிறது டிவிஷன். ஓகே. ஓகே ஓகே சார். வரக்கூடாது. இன்டகிரேஷன்ங்கிறது ஏரியா, டிஃபரன்சியேஷன் தான் ஸ்லோப். ஓகே சார். நம்ம பிரஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே சார். P மல்டிப்ளைட் பை V. பட் இந்த இடத்துல P ஐ V ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ண மாட்டோம், அதுல சில சேஞ்சஸ் பண்ண போறோம். ஓகே சார். அதனாலதான் நமக்கு ஃபார்முலா ஒவ்வொரு தடவையும் மாறும்.
ஓகே சார். ஓகேவா? PdV இப்ப போன தடவை நம்ம PdVன்னு எடுத்துக்கிட்டோம். P into ஆமா. dV. நம்ம லிமிட் கொடுக்குறோம். இன்டகிரேட் பண்ணி லிமிட் கொடுக்குறோம். இந்த இதுல வந்து பார்த்தோம்னா சிம்பிளி P into V கிடையாது. ஆமா இல்ல சார். V2 minus V1 into P2 minus P1 போடக்கூடாது. அது நம்ம அடுத்து எப்படின்னு பார்க்கலாம். ஓகே சார். எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/2. இப்ப இந்த லென்த் என்னது P1. இந்த லென்த் வந்து என்னது P1. இந்த லென்த் என்னது P2. மல்டிப்ளைட் பை இந்த லென்த் என்னது P1. V2 minus V1. இதோட லென்த் இந்த லென்த் வந்துட்டு V2 minus V1. இதுதான் இதோட ஆக்சுவல் ஏரியா ஒர்க். எஸ். அப்ப இந்த ரெண்டு ஹைட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த விட்த் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கும். ஏன்னா நமக்கு இனிஷியல் வால்யூமும் ஃபைனல் வால்யூமும் என்னன்றது வால்யூம் இது வந்து 1 லிட்டர், இது வந்து 2 லிட்டர். 2 minus 1 1. ஓகே சார். இனிஷியல் ப்ரெஷர் 1 ATM, ஃபைனல் ப்ரெஷர் 2 ATM அப்படின்னா P2 3 ATM. ஓகே சார். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரஸ்பாண்டிங்க நம்ம போட்டுக்கணும். ஓகே இது சார். வந்து இது ஒரு செகண்ட் கேஸ். இது வந்து ஜெனரல் கேஸ். மேல உள்ளது ஜெனரல். எனி ஸ்டேட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 வச்சு. இது வந்து ஜெனரல் 1. எனக்கு இப்போ நம்மளோட ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன், ஆரோ மார்க் இந்த டைரக்ஷன். இதுதான் நம்மளோட ஃப்ளோ ப்ராசஸ். ஓகே. A to B ப்ராசஸ் வந்து A to B. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ப்ராசஸ் வந்து என்னது, இதை ஏன்னு வச்சுக்குவோம். A. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இதே PV டயக்ராம் ஒரு சின்ன சேஞ்ச். இப்போ இது வந்து ஈஸியான ப்ராசஸ். ஓகே சார். சிம்பிள். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது வால்யூம், பிரஷர், இது வந்து இனிஷியல் வால்யூம் V1, வால்யூம் V2, பிரஷர் வந்து P தான். நோ சேஞ்ச் இன் P. ஓகே சார். அது கான்ஸ்டன்ட்டா இருக்கு. நோ சேஞ்ச் இன் P. delta P equal to 0. delta P equal to 0 னு வச்சுக்கலாம். change in pressure equal to 0. ஓகே சார். அப்ப P constant. P equal to constant. P constant. இப்போ எனக்கு ஒர்க் டன் என்ன அப்படின்னா P into delta V. P இன்டெகிரல், அதாவது இன்டெகிரல் PdV. இன்டெகிரல் PdVல P வந்து கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துடலாம். இன்டெகிரல் dV. இன்டெகிரல் dV னா யாரு? V2 minus V1. சிம்பிள் லாஜிக். ஓகே சார். V2 போட்டோம்னா V2 minus V1. அதுதான் இந்த P delta V சொல்றோம். P delta V னா V2 minus V1. அதேதான் சிம்பிள் ஆன்சர். அப்ப இதுதான் நம்மளோட ஏரியா. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தானே? ஆமா சார். அப்ப ரெக்டாங்கிளோட இந்த லென்த் என்னது? V2 minus V1. எஸ் சார். V1. இந்த ஹைட் வந்துட்டு P. மாறாது, ஒரே P தான். அப்ப எனக்கு ஏரியா என்ன வருது? ஏரியா equal to work done equal to P of V2 minus V1. சிம்பிள் கேஸ். எப்போ இந்த சிம்பிள் கேஸ் பிரஷர் கான்ஸ்டன்ட்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். பிரஷர் ஒருவேளை கான்ஸ்டன்டா இல்ல, வேரியபிளா இருக்கு அப்படின்னா அது லீனியர் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், ட்ரெபீசியம். ஓகே சார். இல்ல நான் லீனியரா இருக்குது அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். 3 பாசிபிலிட்டி. இது 3 தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கர்வ் வந்து இப்படி மேலதான் போகணும்னு கிடையாது, கீழேயும் வரலாம். ஓகே சார். இத பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இதுல வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமா சார். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. பிரஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்குமா நேச்சுரலா? இல்ல சார். நடக்கும், நடக்கல. ஓகேவா? நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணாம். நடக்கலாம் ஒருவேளை. ஓகே சார். ஓகேவா? நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். நடக்கலாம், ஒருவேளை நடக்கலாம். ஓகே. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து எல்லாமே இருக்கு. ஓகே சார். டெம்பரேச்சர் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே சார். டெக்ஸ்ட் புக்ல கொஞ்சம் அத கரெக்டான ரெப்ரசன்டேஷன்ல கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிராஃபோட சைனை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே சார். இது நடக்குது நடக்கலங்கிறது வேற விஷயம், பட் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே சார். ஓகேவா? ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி சார் அப்படின்னா டெம்பரேச்சர்ல நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர வைக்க முடியும். இப்போ ப்ரெஷர் நம்ம கான்ஸ்டன்ட்னு டெம்பரேச்சர் இங்க கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது.
எஸ் சார். ஓகேவா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ல பாருங்க, ஒரு 2-3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. எஸ் சார். இப்போ அந்த நான் போட்டிருக்க டயக்ராம் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கிறாங்க. நம்ம அந்த டயக்ராம் கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, உங்க புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, பேஜ் நம்பர் 267ல. ஆமா சார். அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆமா நம்ம வந்து சார். லைட் மாத்தி கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இதான் ப்ரொசீஜர், இன்டகிரேட் பண்றோம் அவ்வளவுதான். இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன், படி அது மாறி கூட வரலாம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு நேச்சர் எப்படி இருக்கு அதுதான் விஷயம். ஓகே சார். பாசிட்டிவா நெகட்டிவா அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம இப்போ கர்வ் எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே சார். இது வந்து வால்யூம், ப்ரெஷரு. இப்போ இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட்னு வச்சுக்கலாம். ஃபைனல் ஸ்டேட். இப்போ இது V1, V2. ஓகே சார். V1 is less than V2. Okay, sir. 1 is greater than. Okay, sir. இப்போ நமக்கு வால்யூம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா? Yes, sir. டிக்ரீஸ் ஆகுது. Yes, sir. இந்த கேஸ்ல வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு கரஸ்பாண்டிங்கா அதுக்கேற்ற மாதிரி சில ப்ராசஸ் நடக்கும். Okay, sir. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே கர்வ் வந்துட்டு நம்ம ரிவர்ஸ்ல போகலாம். ஓகே சார். ஏன்னு எடுத்துட்டு இதை பி கொடுத்துட்டு இப்படி ரிவர்ஸ்ல போக முடியும். இப்போ வால்யூம் இதை V1 வச்சுட்டு இதை V2ன்னு வச்சுக்கலாம். ஓகே சார். இது P1 ஆகும், இது P2 ஆகும். ஓகே சார். அது புரியுதா எப்படின்னு? இப்போ இந்த ப்ராசஸ்ல பாரு, இந்த ப்ராசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல வால்யூம். ஓகே சார். அப்போ ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு நடக்குது. ஓகே சார். பட் எதுவா இருந்தாலும் நமக்கு இதுதான் ஏரியா அண்டர் தி கர்வ். ஓகே சார். ஏரியா அண்டர் தி கர்வ் இதுதான். சார் இப்போ ஏரியா அண்டர் தி கர்வ் வந்து இப்ப ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் சார். அப்ப ரிமைனிங் ஏரியா இருக்குது வந்து எப்படி சார்? இல்ல, இதுக்கு தான் இன்டகிரேஷன் சொன்னோம். இப்போ இந்த மாதிரி கர்வ்டா இருக்கிறதுக்கு இன்டகிரேஷன். ஓகே அந்த சார். இன்டகிரேஷன்ல எப்படி வரும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல நான் ப்ரெஷர் சொன்னேன் இல்லையா? ஆமா சார். ப்ரெஷர் தெரியாது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருந்தா நம்ம ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஓகே சார். லீனியரா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெபீசியம் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஓகே சார். கர்வ்டு லைன்ஸா இருந்துச்சுன்னா நம்ம இன்டகிரேஷன் தான் பண்ணணும். அப்ப இன்டகிரேஷன் பண்ணும்போது ஃபார்முலா இருக்கு. ஆமா சார். தேவைப்படுது. அப்ப v இந்த சைடு இருக்கு, nRT by v. ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியருக்கு பார்த்த ஃபார்முலா. ஆமா, இதுல வந்து t கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0. அப்போ கான்ஸ்டன்ட் t கான்ஸ்டன்ட் அப்படின்னா p ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை v ன்னு எடுத்துக்கலாம். என்டையர் ஆல் ஆர் கான்ஸ்டன்ட், n கான்ஸ்டன்ட், r கான்ஸ்டன்ட், p கான்ஸ்டன்ட். அப்போ மூணோட மல்டிப்ளிகேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே சார். இது கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் டிவைடட் பை, அப்ப நம்மளுக்கு ஒன்லி வேரியபிள் p is inversely proportional to v. 1 by v. ஓகே சார். அப்போ நம்ம p வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா p ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் k டிவைடட் பை v அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஆமா சார். அதெல்லாம் k by v போட்டு k வை வெளியில எடுத்துடலாம். ஓகே சார். ஒருவேளை இந்த ப்ராசஸ்ல இப்ப நான் சொன்னதுல ஓகே சார். அப்ப அத w ஈக்குவல் டு இன்டகிரல் p dv v1 to v2. இப்ப p க்கு பதிலா k by v எடுத்துக்கிறேன். k வை நான் வெளியில எடுத்துடலாம். 1 by v dv. ஓகே சார். இதை நம்ம பார்ப்போம். நம்ம பொறுமையா அந்த அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ் அதுல நம்ம பார்ப்போம். அது ஓகே சார். தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ்ல நம்ம படிப்போம். ஓகே சார். சரியா? இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ல பாரு, அதுல வந்துட்டு ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் பை த சிஸ்டம், அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை த சைக்ளிக் ப்ராசஸ் இருக்கு. இப்போ எப்படின்னா v
T இருக்கு. சைக்ளிக் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி நடக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வருது. ஓகே சார். இந்த ப்ராசஸ் கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் ஏதோ நமக்கு சிஸ்டம் வந்து சுத்துது. ஓகே சார். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஆமா ஓகே, இப்போ இது வந்து சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே சார். சைக்ளிக் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஏரியா அண்டர் த கர்வ் 0 சொல்லிட முடியாது. ஓகே சார். அது எப்படின்றத நான் சொல்றேன் சார். இப்போ இது மேல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அதாவது A to B then B to A. ஓகே ப்ராசஸ் அப்படின்னா சிஸ்டம் டு ஒரிஜினல் ஸ்டேட். ஓகே சார். ஒரிஜினல் ஸ்டேட் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னா டெல்டா U ஈக்குவல் டு 0மா. ஓகே சார். அது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இது வந்து முக்கியமான விஷயம். சைக்ளிக் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0, பட் டெல்டா W நாட் ஈக்குவல் டு 0. அது ரொம்ப மைண்ட்ல டெல்டா W 0ன்னு சொல்ல முடியாது. கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். அது எப்படி சார் அப்படின்னா இப்போ நான் சொல்றேன். இப்போ A to B இருக்கு இல்லையா, W A to B பிளஸ் W B to A. அதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஒர்க் டன். ஓகே சார். ஓகேவா? இப்போ W A to B அப்படின்ற ஏரியா எவ்வளவு பெருசுன்னா இவ்வளோ பெருசு. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். W A to B அப்படின்னா மேல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஏரியா தான் என்னது? W A to B. ஓகே சார். அது புரியுதா? அதுவே W B to A, W B to Aங்கிறது எதுனா இந்த ஃபுல்லா இருக்கிறது. இதுல இந்த ரிமைனிங் இருக்கு பாரு, இது மட்டும் தான் W B to A. எதுன்னு புரியுதா? புரியுது சார். ப்ளூ கலர்ல அந்த ப்ளூ கலர். இப்போ இந்த மேல உள்ளது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அது மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ரெட் கலர், ஃபுல் ரெட் கலர்ல அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பார்ட் என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். ஓகே சார். ஒர்க் அப்போ நமக்கு ரிமைனிங் இப்போ இந்த கிரீன் கலர்ல நான் காட்டுறேன். இதை ஓகே சார். இந்த கிரீன் கலர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு நடந்திருக்கும். ஓகேவா? இந்த அடியில உள்ள போர்ஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். புரியுதா? புரியுது சார். ஒரு ஒர்க் பாசிட்டிவாகவும் இன்னொரு ஒர்க் என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். கிளாக் வைஸ் வந்து பாசிட்டிவ், எஸ் சார். ஆன்டி கிளாக் வைஸ் என்னது? நெகட்டிவ். அப்போ கிளாக் வைஸ் வந்து பிக்கராகவும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மாலராகவும் இருக்கா? எஸ் சார். ஸ்மாலரா இருக்கிறனால நமக்கு கிளாக் வைஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே சார். அதே மாதிரி இது வந்து இது V1, இது V2. அப்போ V1 இஸ் லெஸ் தென் V2. ஓகே சார். ஆன்டி கிளாக் வைஸ் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஓகே சார். கம்ப்ரஸ் ஆகும்போது நமக்கு ஒர்க் டன் நெகட்டிவ் ஆயிரும். ஓகே சார். கிளாக் வைஸ் அப்படின்னும் போது எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்போ ஒர்க் வந்து பாசிட்டிவ் ஆகும். எஸ் சார். பட் பாசிட்டிவ் ஒர்க் பெருசாகவும் நெகட்டிவ் ஒர்க் ஸ்மாலராகவும் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவா கிடைக்கும். ஓகே சார். இதுவே நமக்கு இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்குது. சைக்ளிக் ப்ராசஸ்லயே வந்து இப்படி நடக்குது. சைக்ளிக் ப்ராசஸ்ல உனக்கு இதுதான் A, இது B. ஓகே சார். எஸ் சார். B A இதுல Bல வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னு வையேன், உனக்கு பாசிட்டிவ் வந்து ஸ்மாலர். ஓகே சார். பாசிட்டிவ் வந்து ஸ்மாலரா இருக்கும். ஓகே சார். நெகட்டிவ் வந்து லார்ஜரா இருக்கும். எஸ் சார். நெகட்டிவ் போர்ஷன் லார்ஜரா இருக்கும். எஸ் சார். மாத்தி போட்டேம்மா, ஒரு நிமிஷம், ஏரோ மார்க் தப்பா போட்டேன். ஓகே. அதாவது இப்படி இல்ல. ஓகே சார். இதான ஆன்டி கிளாக் வைஸ். ஆமா சார். இது A to B தான்.
இது ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி போயிட்டு இப்படி போகுது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ். ஓகே சார். இதுவும் சைக்கிளிக் ப்ராசஸ் தான். ஆனா இப்ப இது வந்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த இந்த சைடு கீழே உள்ளது ஒரு மாதிரியும், மேல உள்ளது ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இதுல நமக்கு வந்து நெகட்டிவா கிடைக்கும். ஓகே சார். நமக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒர்க் டன் என்னவாகாது, 0 ஆகவே ஆகாது. ஓகே சார். இதுதான் நமக்கு ஒர்க் டன் ரிலேட்டடான டாபிக். ஓகே சார். இன்டர்னல் எனர்ஜி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒர்க் அப்படின்றது ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும். ஓகே சார். வால்யூம் மல்டிப்ளிகேஷன். அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளா இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். லீனியரா இருந்துச்சு அப்படின்னா ட்ரெபீசியமோட ஏரியா எடுக்கணும். இல்ல நான் லீனியரா இருக்கு அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகே சார். சைக்கிள் ப்ராசஸ்க்கும் சம்டைம்ஸ் நம்ம இன்டகிரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், ஐசோதெர்மல், அடியபேட்டிக், அந்த ப்ராசஸ்லாம் நம்ம டீடைலா அதை பத்தி நம்ம படிப்போம். ஓகே சார். ஒர்க் டன் வந்து சீரீஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஓகே சார். இப்ப இதே சைக்கிளிக் இதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஓகே ப்ராசஸஸ்ல இந்த மாதிரி சர்க்கிளா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார். இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல, ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகே சார். இந்த மாதிரி. ஓகே சார். இது எப்படின்னா இதுல பாருங்க, இதுல 4 ப்ராசஸ் நடக்கும். ஓகே சார். இதை ஏன்னு வச்சுக்கோம். A to B to C to D then D to A. ஓகே சார். இதுல வந்துட்டு A to B ல வந்து பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே சார். இத P1 இத P2 ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? A to B ல பிரஷர் கான்ஸ்டன்ட், P1 கான்ஸ்டன்ட். மாறுதா? ஏக்கும் பிக்கும் போகும்போது வால்யூம் சேஞ்ச் ஆகும்போது, எஸ் சார். வால்யூம் சேஞ்ச் ஆகும்போது பிரஷர் மாறுதா? மாறல இல்ல? மாறல இல்லையா? மாறல. வால்யூம் வந்து V1 to V2. B to C பாரு, P2 கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இது வந்து என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். பட் பிரஷர் என்ன ஆகுது? பிரஷர் வந்து சேஞ்ச் ஆகுதா? எஸ் சார். இல்லையா? அதே மாதிரி C2Dயும் அதே மாதிரி தான், ரிவர்ஸ். C2D வந்துட்டு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. D2A பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, ப்ரெஷர் மாறுது. இதுல ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா A to B வந்து எக்ஸ்பேண்ட். ஓகே சார். ஓகேவா? C2D வந்து என்னது? கம்ப்ரெஷன். ஓகே சார். அப்புறம் இந்த சைடு B to C வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், D2Aவும் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே சார். இதுவும் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். அப்ப இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு ஏரியா என்ன ஆகும்? ஆகாது. ஓகே சார். இந்த ப்ராசஸ்க்கும் ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே ஒர்க் சார். டன் நாட் ஈக்குவல் டு 0. பட் இன்டர்னல் எனர்ஜி சைக்கிளிக்கா இருந்துச்சுனாவே நமக்கு என்ன ஆகுது? சைக்கிளிக்னு வந்துருச்சுனாவே இன்டர்னல் எனர்ஜி 0 கிடையாது. சாரி, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகவே ஆகாது. பட் A to B ல இன்டர்னல் எனர்ஜி நடக்கும், சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். அதாவது இந்த ஒரு சிங்கிள் ப்ராசஸ்ல நடக்கும். ஓகே சார். ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? பட் இந்த 4 ப்ராசஸ்ல ஏதாவது 2 ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். 2 ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. ஓகே சார். நெட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா 0 ஆயிரும். ஓகே சார். லைக் ஈச் அதர் கேன்சல் ஆயிரும் சார். மொத்தமா கேன்சல் ஆயிரும். இன்டர்னல் எனர்ஜி டோட்டலா கேன்சல் ஆயிரும். ஓகே சார். இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு பார்ப்போம். ஓகே சார். இன்டர்னல் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு U அப்படின்னு இருக்கு. இப்போ இன்டர்னல் எனர்ஜியை வந்து அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த கைனடிக் தியரியிலே நம்ம படிச்சோம். கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு என்ன அப்படின்னா டெம்பரேச்சரை ரிலேட் பண்றக்கூடிய ஒரு எனர்ஜி. பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி தான் நம்ம என்னவா இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சரா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டர்பிரட் பண்றோம். ஓகே சார்.
அந்த டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர் அதெல்லாம் ரிலேட் பண்றது வந்து இது கைனடிக் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரை ரிலேட் பண்றது. இந்த ஓகே ஓவரால் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே சார். ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே சார். ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷனா அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன் கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். ஓகே சார். நம்ம எந்த பாத்துல நம்ம டிராவல், அதாவது எந்த ப்ராசஸ் டிபெண்ட் பண்ணி இது இருக்காது. ஓகேவா? அடுத்து டெல்டா யூ இருக்கு இல்லையா? டெல்டா யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அது வந்து நீ எத்தனை பாத் வேணாலும் நீ போய்க்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது இட் இஸ் ஒன்லி டிபெண்டிங் ஆன் இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட். ஓகே சார். இப்போ நம்ம ப்ரீவியஸா இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ இங்க லாஸ்டா ஒன்று பார்த்தோம். இந்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டோம். எஸ் சார். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ்ல நமக்கு இன்டர்னல் எனர்ஜில ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். நம்ம டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி எதை வச்சு பேஸ் பண்றோம்? இப்போ 7 கட் பண்ணி திருப்பி 7 வந்து நின்றுச்சு இல்லையா? ஆமா சார். இனிஷியல் ஸ்டேட் என்ன, ஃபைனல் ஸ்டேட் என்ன, அது ரெண்டையும் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு கால்குலேட் ஆகுது. இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸை பத்தி எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே சார். சரி, அடுத்து இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறதுல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். ஓகே சார். இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். மோஸ்ட்லி கைனடிக் எனர்ஜி. ஓகே சார். ஐடியல் கண்டிஷன், இது வந்து ஐடியல் கேஸ். ஓகே சார். ஐடியல் கேஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பார்க்க போறது எல்லாமே ஐடியல் ரிலேஷன்ஷிப் தான். ஓகே சார். ஹையர் டெம்பரேச்சர்ல நம்ம போகும்போது நார்மல் கேஸ் வந்து ஒரு ஐடியல் கேஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகே சார். சரிம்மா. அப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆக்சுவலி கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா F divided by 2 N into RT. ஓகே சார். என்னோட எஃப் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே. இப்போ நார்மல் மோனோ அட்டாமிக் கேஸுக்கு எடுத்துட்டோம்னா கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது 3/2 nRT. ஓகே சார். ஃபார் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா K = 3/2 RT. ஓகே சார். அப்போ என்னோட இன்டர்னல் எனர்ஜி ஒரு மோனோ அட்டாமிக் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படின்னா 3/2 RT. ஓகே சார். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு. அப்போ ஜென்ரலா நம்ம சொல்றது அப்படின்னா ஜென்ரல் கேஸ்க்கு என்ன வருதுன்னா U = F/2 RT. 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே சார். இல்லை நான் 1 mole கொடுக்கல, நான் எனி குவான்டிட்டி ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா F/2 nRT அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சார். இதுல R அப்படிங்கிறது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே சார். இப்போ நான் டிஃபரன்ஸ் இன் U டெல்டா U அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல F டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சேஞ்ச் ஆக போறது கிடையாது, N சேஞ்ச் ஆகாது, R சேஞ்ச் ஆகாது. ஓகே சார். மட்டும்தான் எனக்கு வேரியபிள். ஓகேவா? ஓகே சார். இப்போ டிஃபரன்ஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு? N, R அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு டெல்டா T தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே சார். ஓகேவா? அப்ப இந்த ஆளுங்க யாரு? F/2 Rன்றது யாரு? ஓகே சார். கேபிட்டல் C. சரிமா? இது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? ஆமா சார். Rங்கிறது சான்சன். அப்ப டெல்டா U அப்படின்றது என்னது அப்படின்னா N CV டெல்டா T. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டிப்பா தெரியணும். டெல்டா U அப்படின்றது NCV டெல்டா T. ஓகே சார். அதாவது CV-யையும் நம்ம ரிலேட் பண்ண முடியும். இந்த இன்டர்னல் எனர்ஜி கூட கான்ஸ்டன்ட் வால்யூம் ஸ்பெசிஃபிக் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். சரி, நெக்ஸ்ட்
0 பாயிண்ட் எனர்ஜி. 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்றது அப்சல்யூட் ஜீரோல நமக்கு எவ்வளவு எனர்ஜி. ஓகே சார். இப்ப நம்ம டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தானே கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. எஸ் சார். ஸோ பாயிண்ட் எனர்ஜி ஆக்சுவலி இது ஒரு ஹையர் ஆர்டர் கண்டிஷன்மா. இது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ கைனடிக் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் டெம்பரேச்சர். ஓகே சார். 0 டிகிரி சாரி அட் 0 கெல்வின். 0 கெல்வின் ஓகே அப்சல்யூட் ஜீரோ. இது பேர் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஜீரோனா என்னது? T ஈக்குவல் டு 0 கெல்வின். 0 கெல்வின்ல எனக்கு கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? அப்ப 0 தான் இருக்குமா? ஓகே சார். ஸ்டில் அப்சல்யூட் ஜீரோல எனக்கு ஒரு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னது? 0 பாயிண்ட் எனர்ஜி. ஓகே சார். எனர்ஜி ஆஃப் மேட்டர், எனர்ஜி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். ஓகே சார். ஓகேவா? எனர்ஜி ஆஃப் மேட்டர்னு சொல்லிக்கலாம். எனர்ஜி ஆஃப் மேட்டர் அட் கெல்வின் 0 கெல்வின் இஸ் 0 பாயிண்ட் எனர்ஜி. பட் எனர்ஜி ஸ்டில் ஒரு எனர்ஜி இருக்கும். 0 எனர்ஜின்னு சொல்ல முடியாது. பட் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே சார். இது ஒரு சிம்பிள், நான் அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கேஸ் இருக்கு. கேஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வேப்பர் எடுத்துக்குவோம். வாட்டர் வேப்பர் வந்து எப்ப நமக்கு இருக்கும்? வாட்டர் வேப்பர் வந்து லிக்விட் கன்வர்ட் டு கேஸ். பாயில் பண்ணா மட்டும்தான் அது என்னவாகும்? கேஸ் ஆகும். அப்போ பாயில்டு கண்டிஷன் அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? அது 100க்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம். நீ 100 டிகிரி செல்சியஸ்னா 100க்கு மேல நீ ஈவன் 1000 டிகிரி செல்சியஸ்னு நீ கொண்டு போய் வச்சாலும் அது வேப்பர் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே சார். கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டீம் அப்படின்றது எக்ஸாக்டா 100 டிகிரி செல்சியஸ் கிடையாது. ஓகே சார். 100 விட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பட் எக்ஸாக்ட்லி 100ல தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகே சார். அப்போ கேசியஸ் ஸ்டேட்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? ஹையா தான் இருக்கும். எஸ் சார். அடுத்து அது அப்படியே நம்ம கண்டென்ஸ் பண்றோம்னு வையேன், அது வந்து என்ன ஆகுது? லிக்விட் ஸ்டேட்க்கு வருது. எஸ் சார். ஸ்டேட்க்கு வரும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஆமா சார். டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. அடுத்து நான் லிக்விட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போறேன். ஓகே சார். சாலிட் ஸ்டேட்டுக்கு போகும்போது டெம்பரேச்சர் திருப்பி என்ன ஆகுது? ஃபர்தர் ரெடியூஸ்ட். ஓகே சார். ஆமா சார். அப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் கேஸா இருக்கும் போது, வேப்பரா இருக்கும் போது டெம்பரேச்சர் அதிகம். அதே லிக்விடா இருக்கும் போது 1 டிகிரில இருந்து 99 டிகிரி வரைக்கும் அது வேரி ஆகும். ஓகேவா? அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து சாலிடா இருக்கும் போது லெஸ் தென் 1 டிகிரி ஆயிடுச்சு. 0 டிகிரி, -1, -2, -3 எத்தனை வேணாலும் இருந்துட்டு போகலாம். அது 0 கெல்வின் வரைக்கும் போக முடியும். கெல்வின் அப்படிங்கிறது -273.15 டிகிரி செல்சியஸ். பார்க்கும்போது ஸோ இதுதான் அப்படின்னா யூனிவர்ஸ்லயே லோவஸ்ட் டெம்பரேச்சர். ஓகே சார். டெம்பரேச்சர் இதுக்கு கீழே நமக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்சல்யூட் ஜீரோ தான் இருக்கிறதுலேயே லாஸ்ட் வேல்யூ. ஓகே சார். இது வரைக்கும் யாராலையும் அட்டைன் பண்ண முடியல. 0.1 கெல்வின் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் ரீச் பண்ணிருக்காங்க. அதை விட லோவஸ்ட் வேல்யூ வரைக்கும் ரீச் பண்ணிருக்காங்க. இந்த அல்ட்ரா கோல்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகே சார். எப்படின்னா அந்த இப்போ எப்படின்னா அந்த லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் அதெல்லாம் நீங்க டிவியில் ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கும். அதாவது அந்த கேஸே வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், இல்லாட்டினா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே சார். அந்த கண்டிஷனுக்குலாம் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். ஓகே சார். நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து நமக்கு நார்மல் இப்போ ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப என்ன சொல்றது, அதெல்லாம் வேப்பர் ஸ்டேட்ல இருக்கு. நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் நார்மல் டெம்பரேச்சர். அதுல வந்து இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து வேப்பர் ஸ்டேட்ல இருக்கு. 0 டிகிரி, -50, -100, -200 அந்த அளவுக்கு நம்ம குறைச்சாதான் அது எங்க வரும்? அது லிக்விட் ஸ்டேட். ஓகே சார். லிக்விட் நம்ம அந்த ஸ்டேட் நம்ம கீழே கொண்டு வர ஆயிட்டே இருக்கு. அப்படியே எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஓகே சார். அந்த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எனர்ஜி தான் என்னது? அடுத்து நெக்ஸ்ட்
சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போயிடும். ஓகே சார். தெர்மோடைனமிக்ஸ் எது என்ன அப்படின்னா, இது வந்து டெல்டா டபிள்யூ, டெல்டா யூ, டெல்டா கியூ இதை ரிலேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன். ஓகே சார். ஒரு சிஸ்டம்க்கு ஹீட் அப்ளை பண்றேன். ஓகே சார். applied to ஓகே சார். apply to the system என்ன பண்ணுது அப்படின்னா, does work plus changes ஓகே சார். internal energy. இதுதான் அப்படின்னா யாரு? தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா. ஓகே ஒரு சார். சிஸ்டம்க்கு நம்ம ஹீட் அப்ளை பண்றோம், அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கை பண்ணுது. அது ஒர்க் மட்டும் பண்ணல, அதோட இன்டர்னல் எனர்ஜி சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதான் இதோட அந்த ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. ஓகே சார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே சொல்லலாம். முன்ன பார்த்தா அதே அந்த பிஸ்டன் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே சார். கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்றோம், பிஸ்டன் அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகே சார். அட்டாச் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஹீட் அப்ளை பண்றோம். இப்போ இந்த சிஸ்டம், இப்போ இங்க ஒரு கேஸ் இருக்கு. ஓகே சார். சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, இதான் நம்மளோட சப்ஸ்டன்ஸ். ஓகே சார். சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பிஸ்டன் வந்து மேல நகருது. ஓகே சார். என்ன மீனிங் அப்படின்னா, இது எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே சார். அப்போ இது ஆல்ரெடி இதோட இனிஷியல் டெம்பரேச்சர் ஒரு வேல்யூ இருக்கும். ஆமா. ஹீட் அப்ளை பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே சார். எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது ஒரு ஒர்க் நடக்குதுன்னு அர்த்தம். ஒர்க்க நடக்குது. அப்போ ஒரு ஒர்க்கும் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜியும் மாறுது. புரியுதா? எஸ் சார். சரி, ஒருவேளை நான் என்ன பண்றேன், இந்த பிஸ்டனை நகர விடாம பண்றேன். ஓகே சார். பிஸ்டன் வந்து is not moving. ஓகே சார். Piston is not moving அப்படின்னா டெல்டா டபிள்யூ என்னவாகும்? 0 ஆயிருமா? ஆமா சார். இப்போ வால்யூம்ல ஒரு சேஞ்ச் இல்ல இல்லையா? நோ சேஞ்ச் இன் வால்யூம். அப்ப என்ன ஆகுது, ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. அப்ப நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்னவா மாறும் அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ட் இன்க்ரீசிங் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் ஆர் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ். ஓகே. புரியுதா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே சார். புரியுதா? அப்போ தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, the heat supplied to the system produces a useful work plus changes the internal energy of the substance. ஓகே சார். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இப்போ ஒருவேளை ஒர்க் டன் 0 அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எனர்ஜி மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்குது, ஒர்க் டன்ல எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம். ஓகே சார். வால்யூம் வந்து நோ சேஞ்ச் இன் வால்யூம். புரிஞ்சுதா? இப்போ இந்த லா எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே சார். கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபுல் ஒர்க். ஓகே சார். சரி, இப்போ இதுல என்ன லா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே சார். எனர்ஜி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்னது? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு another அப்படின்னு படிச்சிருக்கோம். எஸ் சார். ஓகேவா? பட்
இதுல வந்துட்டு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ஓகே சார். நான் ஹீட் கொடுக்குறேன். ஹீட் கொடுக்கறது வந்து ஒர்க் நடக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதை மட்டும் தான் சொல்லுது. ஓகே சார். ஓகேவா? அடுத்து இல்ல ஒருவேளை நான் என்ன பண்றேன், கம்ப்ரஷனோ எக்ஸ்பான்ஷனோ பண்றேன். ஓகே சார். ஓகேவா? இப்போ நான் வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே சார். சாரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் கிடையாது, ஒர்க் டன் பை த சிஸ்டம். நான் ஹீட் கொடுக்குறேன், ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஓகே சார். அப்ப பாசிட்டிவ் தானே சார்? இப்போ ஆமா, ஒர்க் டன் பை த சிஸ்டம். சப்போஸ் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இங்கேயும் நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்றனால இன்டர்னல் எனர்ஜில ஒரு சேஞ்ச் நடக்குது, ஹீட்லயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த பாத் எப்படின்னு வித்தியாசமா இருக்கா? நம்ம ஹீட் கொடுக்குறோம், ஹீட் கொடுக்கறனால ஒர்க் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜி மாறுது. இது ஒரு ப்ராசஸ். ஹலோ, கேக்குதாமா? ஹலோ, கேக்குதாமா? சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். இப்போ கேக்குதா? சார் ஹலோ சார் இப்போ கேக்குதாமா? இப்போ கேக்குது சார். நல்லா கேக்குது. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஹீட் கொடுக்குறோம், ஒர்க்கு வந்து ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஓகே சார். ஓகேவா? இல்ல நம்ம என்ன பண்றோம், அந்த சப்ஸ்டன்ஸ் மேல நம்ம ஒரு ஒர்க் பண்றோம். ஒரு கம்ப்ரஷனோ எக்ஸ்பான்ஷனோ பண்ணும்போது என்ன ஆகும், ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே சார். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இப்பயும் நமக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். இப்போ ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சரௌண்டிங் கூட எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். ஓகே சார். இதை நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் ஆக விடாமையும் நம்ம பண்ண முடியும். ஓகே சார். எப்படின்னா, இப்போ கம்ப்ரஷன், இப்போ இதே சிலிண்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ள புஷ் பண்ணி நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஓகே சார். கம்ப்ரஷன் பண்ணும்போது ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே சார். பிஸ்டன் எங்க வந்துரும்னா இங்கே வந்துரும். எஸ் சார். ஓகேவா? இப்போ கம்ப்ரஷன் நடக்குதா? எஸ் சார். டெல்டா வி வந்துட்டு என்னவாயிரும் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஃபைனல் வால்யூம் ஸ்மாலராகவும் இனிஷியல் வால்யூம் எப்படி இருக்கு, பிகராகவும் இருக்கும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடும்போது நெகட்டிவ் வால்யூம் கிடைச்சிடும் நமக்கு. சேஞ்ச் இன் வால்யூம் எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கும். அப்போ ஒர்க்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் மேல ஒர்க் பண்றனால ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். எக்ஸ்சேஞ்ச் நம்ம சரௌண்டிங் கூட பண்ணவும் விடலாம், இல்ல சரௌண்டிங் கூட பண்ண விடாமையும் பண்ண முடியுமா? எஸ் சார். நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் மெட்டீரியலை வச்சுட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்க விடாத மாதிரியும் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர்ல சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். அது புரியுதா எப்படின்னு? எஸ். நம்ம வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட்டுட்டு டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டாகவும் வச்சுக்க முடியும். ஓகே சார். கம்ப்ரஷன் பண்றேன், பிரஷர் மாறும், வால்யூம் மாறும், டெம்பரேச்சர் மாறும், மாறாமையும் இருக்கும். ஓகே சார். அது எப்படி, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறத வச்சிருக்கு. ஓகே சார். ஓகேவா? ஒருவேளை டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாகவும் இருக்கலாம், டெம்பரேச்சர் மாறவும் செய்யலாம். அதை நம்ம பொறுமையா ப்ராசஸஸ்ல பார்க்கலாம். ஓகே சார். டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அப்போ இதுல நான் ஹீட் கொடுக்குறேன், எனக்கு ஒர்க் நடக்குது. இங்க நான் ஒர்க் பண்றேன், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. லாஜிக் புரியுதா எப்படின்னு? இதுதான் அந்த இன்டர் கன்வென்ஷன், ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் இடையில நடக்கக்கூடிய இன்டர்சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ இதுல வந்து எப்படின்னா, இதுல டெல்டா டபிள்யூ முன்னாடி வந்துடும், டெல்டா கியூ அந்த சைடு. ஓகே சார். புரியுதா? எஸ் சார். எப்படின்னா இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம், டெல்டா டபிள்யூ இங்கேயே வச்சுட்டு இன்டர்னல் எனர்ஜி இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே சார். அப்ப நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜிலையும் ஒரு சேஞ்ச் நடக்கும். கண்டிப்பா நடக்கும், நடக்காமலாம் இருக்காது.
ஓகே சார். எப்போ டெம்பரேச்சர்ல சேஞ்சஸ் நடக்கிற வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஓகே சார். டெம்பரேச்சர்ல சேஞ்ச் நடக்கல அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி மாறாது. இதுல ரெண்டுமே பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சார். அதாவது டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டாவும் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஓகே சார். கான்ஸ்டன்டாவும் வைக்கலாம். ஆர் வேரியபிளாவும் வைக்க முடியும். நம்மளோட கன்வீனியன்ஸ். அதே மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெல்டா கியூவை நான் வந்துட்டு ஈக்குவல் டு 0க்கு கொண்டு வர வைக்கவும் முடியும். ஓகே சார். இருக்கு. அப்படி டெல்டா கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா டெல்டா டி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே சார். ஓகேவா? இல்ல இங்க டெல்டா டி 0 அப்படின்னா என்ன ஆயிரும்? டெல்டா டி அப்படின்னா டெல்டா கியூ நாட் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஓகே சார். அப்ப அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து வயலேட் ஆகாது. ஓகே சார். ஒர்க் டன் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்கல அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருமா? எக்ஸ்சேஞ்ச் நடக்கலன்னா எஸ் சார். ஓகேவா? இல்ல டெம்பரேச்சரை வந்து நான் சேஞ்ச் பண்ண விடல, கான்ஸ்டன்டாவே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்தமா ஒரு ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே சார். ஹீட் அந்த ஹீட்டும் நமக்கு நடக்கும். ஓகே சார். இது நமக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்ல நமக்கு அதை பார்க்கும்போது புரியும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். என்ன? இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு F/2 NRT பார்த்தோம். அப்ப டெல்டா யூ அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? F/2 NR டெல்டா டின்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? எஸ் சார். வந்துட்டு CV/N டெல்டா டின்னு எடுத்துக்கிட்டோம். எஸ் சார். இருக்கு இல்லையா? அடுத்து இப்ப இது வந்து முன்ன பார்த்தது. ஓகே சார். இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் லால என்ன பார்க்கிறோம் அப்படின்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டி. ஓகே சார். ஓகேவா? டெல்டா இல்ல டின்னு கூட எடுத்துக்கலாம். டிக்யூ ஈக்குவல் டு டியூ பிளஸ் டிடி இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா du ஈக்குவல் டு CV/N dt இப்படியும் எடுத்துக்க முடியும். ஓகே சார். du by dt ஈக்குவல் டு CV/N எடுத்துக்கலாம். n வந்து நீ 1 போட்டினா 1 கேன்சல் ஆயிரும். ஓகே தானே? n கேன்சல் ஆயிரும். எஸ் சார். இப்போ வந்துட்டு இதுல இன்னும் நிறைய சில ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒர்க் டன் என்ன சொன்னா நம்ம ஆல்ரெடி? ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் அதுதான் ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டெகிரல் PdVன்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஆமா சார். இந்த நான் இன்டெகிரேஷன் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டேன்னா dWன்னு எடுத்துக்கலாம். ஓகே டெல்டா W ஈக்குவல் டு P இன்டூ டெல்டா V இப்படியும் எடுத்துக்க முடியும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த இடத்துல டெல்டா டீன்னு போட்டிருக்கேன், தப்பு. டபிள்யூ டெல்டா டபிள்யூ இதான் ஃபர்ஸ்ட் லா. அப்போ இந்த டெல்டா டபிள்யூக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பி டெல்டா வி போட்டுக்கலாம். ஆர் dq ஈக்குவல் டு du பிளஸ் பி டிவி இப்படியும் போட்டுக்கலாம். புரியுதா? ஓகே சார். இப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஓகேவா? அடுத்து டிக்யூக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. டிக்யூ ஈக்குவல் டு என்சிபி டிடி இப்படி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதாவது du அப்படின்றது n இருக்கு இல்லையா? என்சிபி டிடி அது டி அப்படின்றது என்சிவி டிடி, q அப்படின்றது என்சிபி டிடி. இது ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அப்ப இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ். இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே சார். இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அடிஷ்னலா அந்த இன்னும் 1-2 ஈக்குவேஷன்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதுல வந்து என்ன ப்ரொசீஜர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அந்த சிபி/சிவி ரிலேஷன்ஷிப் அதுவும் கொடுத்துருக்காங்க. du by dq ஓகே சார். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா
1 by gamma CV by CP அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. dW by dQ R by CP கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் நம்ம இந்த இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே சார். dQ du by dQ. ஓகே சார். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நம்ம அந்த ஃபார்முலாஸ் மட்டும் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இல்லை நம்ம லேட்டர் அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே. அடுத்து அப்ளிகேஷன்ஸாக ஃபர்ஸ்ட் லா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் மெல்டிங்கையும் பாயிலிங் பாயிண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. மெல்டிங்கும் பாயிலிங் பாயிண்ட் அது என்னன்றதை பார்ப்போம். அப்ளிகேஷன். ஓகே சார். மெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா சாலிட்ல இருந்து சாலிட் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு நமக்கு வாட்டரே கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு நமக்கு கன்வர்ஷன் நடக்குது. இப்போ வாட்டரோட மெல்டிங் அந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்லாம் நடக்கும். ஓகே சார். இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஆமா சார், ஞாபகம் இருக்கு சார். லேட்டன்ட் ஹீட்னா என்னது சார்? லேட்டன்ட் ஹீட்னா இது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டா ரிமைன் ஆகும். ஒரு ஹிடன் எனர்ஜி. ஓகே சார். ஹிடன் எனர்ஜி அதாவது ஒரு டெம்பரேச்சருக்கும் வந்து எனர்ஜிக்கும் ஹீட்டுக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகே சார். ஹீட்டுக்கும் சாரி ஹீட் மாற்றி சொல்லிட்டேன். ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு கிராஃப் வரைகிறோம். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அக்கறை ஆகிற ஒரு டெம்பரேச்சர் அந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லையா? இப்போ வந்து சாலிட் ஸ்டேட்ல வந்து நமக்கு லிக்விட் இருக்கு. ஹீட் அப்ளை பண்ண டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. கொஞ்சமா என்ன ஆகும், செல்சியஸ் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இது -5 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஹீட் அப்ளை பண்ண 0 டிகிரி -5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து செல்சியஸ்க்கு என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரும். அடுத்து நான் ஃபர்தரா ஹீட் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சடனா 1 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடாது. அப்படியே ஃபிளாட்டா இருக்கும். கர்வ் கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். அப்ப நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு 1 கிலோகிராம் ஐஸ் இருக்கு. கேஜி ஐஸ் இருக்கு. -5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 0.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது 1 கிலோகிராம் ஐஸாவே தான் இருக்கும். 0 டிகிரி வந்த உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் அப்படின்றது லிக்விடா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்க்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்போ ஒரு 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு லிக்விட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த சைடு 1000 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் வந்துட்டு அப்படியே 999 அப்படின்னு அது குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? அந்த 1000 கிராம்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஐஸும் என்ன ஆகணும், கம்ப்ளீட்டா அது வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகணும். 100 கிராம்ஸ் 1000 கிராம் ஐஸ் இருக்கும், இங்க 0 கிராம் லிக்விட் இருக்கும். கரெக்டா? 0 கிராம் வாட்டர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன ஆகணும், 0 கிராம் ஐஸாவும் இது 100 கிராம் 1000 கிராம் என்னவா மாறணும், வாட்டரா கன்வெர்ட் ஆகணும். அந்த கன்வெர்ட் ஆகுற டைம்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாறவே மாறாது, 0 டிகிரிலேயே தான் இருக்கும். ஹீட் எனர்ஜி கம்ப்ளீட்டா என்னவாகும் அப்படின்னா டிரான்சிஷன்லயே நமக்கு அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆகுது இல்லையா, வந்து கம்ப்ளீட்டா ஐஸ் வந்து லிக்விட்ஸ்க்கு போகுதுல, அந்த 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 டிரான்சிஷனுக்கு தேவை எனர்ஜி தான். இதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு LF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரீசிங் இதுக்கு பேரு LF. இதே ப்ராசஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அதே 100 டிகிரி செல்சியஸ்லயே நமக்கு நடக்கும். இந்த இடத்துலயே நமக்கு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். இந்த இதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங், இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ரெண்டு வேற வேற வேல்யூ, ஒரே வேல்யூ கிடையாது.
ஓகே சார். ரெண்டுக்குமே ப்ராசஸ் ஒன்று தான். அங்கே அதே 1000 கிராம் என்னது வாட்டர் வந்துட்டு அடுத்த 1000 கிராம் கேஸாக மாறணும், ஸ்டீமாக மாறணும். ஓகே சார். இது வந்து என்ன ஆகுது அப்போ இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, இந்த 0 கிராம் வாட்டர்ல இருந்து 1000 கிராம் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. இந்த அங்கே கன்வெர்ட் ஆகுறது இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இந்த ஹிடன் எனர்ஜி அந்த அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து லேட்டன்ட் ஹீட்டுக்கு. தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்னது டெல்டா கியூ பிளஸ் டிடபிள்யூ. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வாட்டர் வந்துட்டு வாட்டர்ல வாட்டர் டு லிக்விட், அதாவது சாலிட் டு லிக்விட் ஸ்டேட் அப்படி வருவோம். சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு நான் மாறும் போது டெல்டா வி வந்து 0. ஓகே சார். ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்க்கும் போது நமக்கு சாலிடுக்கும் லிக்விடுக்கும் வந்து வால்யூம்ல இருக்காது. ஓகே சார். வால்யூம்ல என்ன ஒரு சேஞ்சுமே இருக்காது. நம்ம எவ்வளவுதான் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணாலும் வால்யூமோட சேஞ்ச் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஓகே சார். நமக்கு டெல்டா வி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஒர்க் டன் என்னவாயிரும், 0. அப்ப நம்ம கொடுக்குற ஹீட் வந்து கம்ப்ளீட்டா இன்டர்னல் எனர்ஜியை மட்டும்தான் ரைஸ் பண்ணும். அது புரியுதா? புரியுது சார். அப்போ ஒர்க் டன் வந்து 0. அப்ப இந்த ஹீட் எனர்ஜி என்னது அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங். ஓகே சார். அது வந்து எம்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். ஓகேவா? இதே நமக்கு பாயிலிங்ல எடுத்துக்குவோம். ஓகே சார். பாயிலிங்ல வந்து நம்ம அதே ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றோம். இன்டர்னல் எனர்ஜில ஒரு சேஞ்ச் நடக்குது. ஒர்க் டன் எதுவும் இருக்குதா இல்லையான்னு பாக்குறோம். லிக்விட்ஸ் டு வேப்பர் ஸ்டேட் இல்ல கேசியஸ் ஸ்டேட்க்கு நம்ம போறோம். லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட் போகும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆனா நமக்கு பாயிலிங் ஸ்டேட் வரும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா வேப்பர் ஆயிருமா? எஸ் சார். ஹீட் வேப்பர். இப்போ நான் ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வச்சிருக்கேன். நான் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாயில் பண்ணிட்டேன். அப்ப இந்த கண்டெய்னர் எனக்கு பத்துமா? அந்த 1 லிட்டர் அந்த ஃபுல் இது சாரி 1 லிட்டர்னு சொல்ல வேணாம், 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோம். ஓகே சார். கிலோகிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு. இந்த 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை ஒரு சின்ன கண்டெய்னர்ல நம்ம ஈஸியாக அடைச்சு வச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸ்மால் பாட்டில் போதும் நமக்கு. அதே 1 கிலோகிராம் ஆஃப் ஸ்மால் கண்டெய்னர்ல என்னால அடைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எனக்கு வால்யூம் என்ன வேணும், வால்யூம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் கண்டெய்னர் வேணும், பிக் கண்டெய்னர் வேணும். ஓகே. அப்போ என்ன மீனிங், வால்யூம் வந்து என்ன ஆகுது, லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட் போகும்போது வி பாசிட்டிவ். ஓகே சார். வி பாசிட்டிவ். அப்ப எனக்கு ஒர்க் டன் கண்டிப்பா நடக்குது. இப்போ நான் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வச்சுக்க போறேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல தான் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த பாயிலிங் எல்லாம் செக் பண்ண போறோம். வேரியபிள் ப்ரெஷர் கிடையாது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். அப்போ எனக்கு நான் இப்போ அப்ளை பண்ற எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னா சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க் நடக்குது, பி இன்டூ இ நடக்குது. ஓகே சார். இந்த டெல்டா கியூ யார் அப்படின்னா மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட். இந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகே சார். ஓகேவா? அப்போ நமக்கு இன்டர்னல் எனர்ஜியும் மாறுது, ஒர்க்கும் நடக்குது. ஒர்க் நடக்குதுன்னா என்னது, வால்யூம் பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா? ஸ்மால் கண்டெய்னர்ல நம்மளால இது பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா லிக்விட்ல இருந்து ஸ்டேட் போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார். இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீசஸ் தான். ஓகே சார். ஏன்னா இப்போ லிக்விட் டு கேசியஸ் ஸ்டேட் போகும்போது கண்டிப்பா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எஸ் சார். இப்போ நமக்கு இந்த டியூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் வந்து என்னது வேப்பர் ஸ்டேட், இனிஷியல் வந்து லிக்விட். அதே மாதிரி டெல்டா வி டிவிஐ எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் வேப்பர் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட். ஓகே சார்.
ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்களே, அதை பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1 நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 1லயே நிறைய டீடைல் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். டயக்ராம் கரெக்டா ஒரு பிவி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எஸ் சார். இனிஷியல் ப்ரெஷர் வந்துட்டு ஒரு ஃபைனல் ப்ரெஷர் வந்துட்டு 8. இங்க ப்ரெஷர் வந்து எதுல இருக்குன்னா 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஓகே. வால்யூம் வந்து மீட்டர் பவர் 3ல தான் இருக்கு. இனிஷியல் வால்யூம் எவ்வளோ அப்படின்னா 0.2, வால்யூம் வந்துட்டு 0.5 மீட்டர் கியூப்ல இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், வால்யூம் வந்து லிட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர் ஈக்குவல் டு -3 மீட்டர் கியூப். ஓகே சார். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஏடிஎம்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1 ATM ஓகே. 1.01 10⁵ பாஸ்கல். பாஸ்கல்னா நியூட்டன் மீட்டர் தான், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ரெண்டுமே. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாஸ்கல்னால் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். பட் ஏடிஎம்ல கொடுத்துட்டாங்கன்னா 1.01 10⁵ பாஸ்கல் எடுத்துக்கணும். ஓகே சார். அது நமக்கு சிச்சுவேஷனை பொறுத்து தான். நமக்கு இங்க வந்து எல்லாமே எஸ்ஐ யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ இந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா மோனோ அட்டாமிக் கேஸ்னு கொடுத்துட்டாங்க. மோனோ அட்டாமிக் கேஸ். இப்போ மோனோ அட்டாமிக் கேஸோட பிவி டயக்ராம் எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கா? அப்போ இனிஷியல் ஸ்டேட் வந்து ஏ, ஃபைனல் ஸ்டேட் பி. இப்போ நமக்கு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஒர்க் டன்? ஓகே சார். டிடபிள்யூ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது ஒர்க் டன்னா டபிள்யூன்னு எடுத்துப்போம். டிடபிள்யூன்றது ஸ்மால் ஒர்க் டன், நம்ம ஒர்க் டன் எடுத்துக்கலாம். ஒர்க் டன் அப்படின்றது ஏரியா. ஓகே சார். இப்போ இது என்ன ஏரியா ஆஃப் ட்ரபீசியம்? எஸ் சார். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இதை P1 அப்படின்னு வச்சுப்போம். எஸ் சார். P1 ஞாபகம் இருக்கு இல்லையா? என்ன சொன்னோம்? ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல்ஸ் டு P இன்டு, இது வந்து P1, இது வந்து என்னது P2. இப்போ இந்த ரெண்டு ஹைட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். P1ஐயும் P2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 1/P1 plus P2 into dV. அடுத்து V2 minus V1. Yes sir. அப்போ 1/2 அப்படியே எடுத்துக்கலாம். P1 plus P2 4. இந்த இடத்துல நான் 10⁻⁻5 அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகே சார். அப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 into 10⁻5 plus 8 into 10⁻5. ஓகே சார். அடுத்து வால்யூம், இது ஃபைனல் வால்யூம் 0.5 0. ஓகே சார். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம 10⁻5 காமனா வெளியில எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ 1 காமனா வெளியில எடுத்துருவோம். 1/2 10⁻5 4 plus 8 12 0.5 minus 0.2 0.3. இதை நம்ம கேன்சல் பண்ணா 6 கிடைக்கும். 0.3 வந்து 1.8 10⁻5. இப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் தானே, ஒர்க் டனோட யூனிட் வந்து ஜூல். ஓகே சார். இது நம்ம ஜூல்ல தான் போடணும், வேற கலோரிஸ்ல போட்டக்கூடாது. ஏன்னா எல்லாம் எஸ்ஐல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஒர்க் டன் அப்படின்றது ஏரியா அண்டர் த கர்வ். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீஸ் இன் த இன்டர்னல் எனர்ஜி. இன்க்ரீஸ் இன் தி இன்டர்னல் எனர்ஜி. Increase in internal. ஓகே சார். டெல்டா யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெல்டா யூவோட ஃபார்முலா நமக்கு கம்பல்சரி தெரியணும். யூவோட ஃபார்முலா என்ன? புக்கை பார்க்க வேணாம், நம்ம வந்து டைரக்டாவே யோசிக்கணும். டெல்டா வி யூக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. என்னது? டெல்டா கியூ டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ.
இப்போ நம்ம டெல்டா டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 1.8 10⁵. பட் ஹீட் சப்ளைடு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்களா கொஸ்டின்ல? அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். நம்ம ஒர்க் டன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால அதை நம்ம இந்த லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போய் கால்குலேட் பண்ணிடலாம். பட் நமக்கு கிடைக்கல. ஓகே தானே? அப்போ நமக்கு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்குமா அப்படின்னா நம்ம வந்து இடத்துல இங்க இங்க இந்த டெல்டா யூக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருமா. எஃப் என் ஆர் டெல்டா டி. ஓகேவா? எஃப் என் ஆர் டெல்டா டி. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதை சால்வ் பண்ண முடியும். பட் நமக்கு டி கொடுத்துருக்குறாங்களா? டி நமக்கு கொடுக்கல. அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா சிஎன் டெல்டா டி எடுத்துக்கலாம். எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா சிஎன் டெல்டா டி. இல்லை நம்ம இதை எஃப்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப். ஓகே சார். இல்ல என் பத்தி எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, என் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம 1 மோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல புக்ல கொஸ்டின்ல ரெப்ரசென்ட் பண்ணல. ஓகே சார். அப்போ டெல்டா யூ ஓட ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா, டெல்டா யூ ஈக்குவல் டு F/2 NR டெல்டா டி. F/2 NR டெல்டா டி. இதுல நமக்கு எஃப் தெரியும், மோனோ அட்டாமிக்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3. இப்போ என் பத்தி அவங்க எதுவுமே கொடுக்கல, அதனால என் நம்ம 1 மோல்னு எடுத்துக்கலாம். என் வந்துட்டு 1 மோல் எடுத்துக்குவோம். ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 8.31. 8.31. டெல்டா டி நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும். டெல்டா டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? இப்போ டெல்டா டிக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. அப்படின்னா நம்ம பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அந்த ஈக்குவேஷன் போக போறோம். என்ஆர்டி. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. லாஜிக் புரியுதா? எஸ் சார். இப்போ நம்ம அந்த கிராஃப்ல பார்த்தோம்னா எனக்கு P1 V1 ஒரு பேர். ஓகே சார். P2 V2 ஒரு பேர். எஸ் சார். P1 கரஸ்பாண்டிங்கா V1, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா T1. ஓகே சார். அடுத்து P2 அதுக்கு கரஸ்பாண்டிங் V2, அதோட கரஸ்பாண்டிங் T2. இதான் அதோட A ஓட ஸ்டேட், B ஓட ஸ்டேட். ஓகே சார். இப்போ எனக்கு N-ம் R கான்ஸ்டன்ட்டா? எஸ் சார். R-ம் கான்ஸ்டன்ட். அப்போ இப்ப பாரு, P1 V1 ஈக்குவல் டு NR T1. கரெக்டா? ஆமா சார். அடுத்து P2 ஈக்குவல் டு NR T2. சரிச்சா? அப்ப எனக்கு டெல்டா டி யாரு? 2 minus T1. இந்த NR லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே சார். ஓகேவா? இல்ல நான் NR டெல்டா டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே சார். NR டெல்டா டி. அப்ப NR நான் பின்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சார். அது ஈஸி தானே. இல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே. இல்ல சார். அப்ப NR டெல்டா டி. NR டெல்டா டி அப்படின்றது என்ன அப்படின்னா, NR நான் முன்னாடி போட்டுக்கிறேன். T2 அப்படின்னா எது? T2 V2. V2 மைனஸ் T1 அப்படின்றது யாரு? P1 P1. இந்த ப்ராசஸ்ல பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் மூணுமே வேரியபிள். இதுல ஏதாச்சும் ஒண்ணு கான்ஸ்டன்ட் தான் நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் நமக்கு மூணுமே வேரியபிளா இருக்கும், அதனால நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்துருவோம். அப்ப NR டெல்டா டிக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்? NR P2 V2 மைனஸ். அப்ப டெல்டா U என்ன வருது? டிவைடட் பை 2 இன்ஸ்டெட் ஆஃப் NR டெல்டா டி R P2 V2 minus P1 V1. டெரிவேஷன் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ F ஓட வேல்யூ நம்ம இப்பதான் சொல்லியாச்சு. மோனோஅட்டாமிக் கேஸ்னால 3/2. N வந்து 1ன்னு சொல்லிட்டோம், அதனால N வந்துட்டு 1 அப்படின்னு. வந்துட்டு எவ்வளோ? 8.31 எடுத்துக்கிறாங்க. 31. அடுத்து P2 V2 எவ்வளோ? P2 V2 0.5 8 into 10⁵. கரெக்டா? எஸ் சார்.
5 8 into 10 power 5 minus initial state எவ்வளோ Initial 0.24 0.24 0.2 into 4 into 10 power 5 இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் வெளில எடுத்துருவோம் 3/2 into 8.31 1 நம்ம விட்டுறலாம் 10 power 5 வெளியில எடுத்துருவோம் 10 power 5 வெளியில எடுத்துருவோம் 0.5 into 8 8 5s are 4 8 5s are 40 40.1 வச்சோம்னா 4 Yes, sir. அடுத்து 2 8s are 2 4s are 8 0.8 Yes, sir. அப்ப இது வந்து 3 into 8.31 into 10 power 5 இது வந்துட்டு 3.4 Yes, sir. divided by 2 இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நம்ம கால்குலேட்டர் வச்சு போடலாம் ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்துட்டு எவ்வளோ வருது 4.8 10 பவர் 5 ஜூல் போட்டிருக்காங்கம்மா 8 10 பவர் 5 ஜூல் இதுல என்ன விஷயம்னா நம்ம இவ்வளோ வேலையும் பண்ணி நம்ம இந்த வேலையும் பார்க்கணும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது முக்கியமான விஷயம் இதை மனப்பாடம்லாம் பண்ண முடியாது அப்ப இந்த ப்ரொசீஜர் இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஸ்பாட்ல நம்ம கால்குலேட் தான் பண்ண முடியும் மனப்பாடம் இதையும் பண்ணலாம் முடியும் இந்த ப்ரொசீஜர் நான் இங்க பண்ணிருக்கேன் பாரு இதை நம்ம கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கணும் அவங்க எதுவும் டெம்பரேச்சர் பத்தி சொல்லல அதனால நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் நம்ம முடிவு பண்ணிட முடியாது முடிவு பண்ண முடியாது அந்த மாதிரி நமக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த பிவி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும் இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல டெல்டா டி வந்துருச்சு அப்ப டெல்டா டி வந்திருக்கு அப்படின்னாவே டெம்பரேச்சர்ல சேஞ்ச் நம்ம எடுத்துக்க முடியாது டெல்டா டி 0 சொல்லிட முடியாது இல்லையா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டெல்டா டி ஆயிரும் 0 ஆயிரும் இல்லையா ஆமா சார் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் என்ன வரும் 0 தானே இல்லையா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இன்டர்னல் எனர்ஜி என்ன அது சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி 0னே சிம்பிளா சொல்லிடலாம் ஓகே ப்ராசஸ் பண்ணவே தேவையில்ல கரெக்டா எஸ் சார் பட் அவங்க இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க பட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லல நம்ம தான் கால்குலேட் பண்றோம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல லீனியர் சேஞ்ச் ஆகுது ஓகே சார் இது அடுத்து தேர்ட் क्वेश्चन அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைட்னா என்னது டெல்டா Q ஆஃப் ஹீட் இப்ப நம்ம டிஸ்டர்பன்ஸ் வாய்ஸ் வருதா சார் ஏதோ பேக்ரவுண்ட்ல லைட்டா ஏதோ சவுண்ட் வருது ரொம்ப பெருசா வரல ஓகே டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ கரெக்டா எஸ் சார் யூ எவ்வளோ இப்போதான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4.8 10 பவர் 5 பிளஸ் அது டெல்டா டபிள்யூ நம்ம இப்போதான் கால்குலேட் பண்ணோம் எவ்வளோ 1.8 10 பவர் 5 நம்ம 10 பவர் 5 கான்ஸ்டன்டா வெளில எடுத்துடலாம் காமன் 4.8 5.8 6.6 ஓகேவா 6.6 10 பவர் 5 ஜூல் இது வந்து என்னது டெல்டா Q அடுத்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கேட்கிறாங்க சார் மல்டிப்ளை பண்ணா 4.8 and 1.8 மல்டிப்ளை பண்ணா 86.4 மல்டிப்ளை பண்ணலையே நம்ம மல்டிப்ளை பண்ணல ஆட் தானே பண்றோம் ஓகே ஓகே சார் நடுவுல மல்டிப்ளிகேஷன் பிளஸ் இங்க பிளஸ் தானே இருக்கு எஸ் எஸ் சார் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நம்ம 10 பவர் 5 காமனா வெளியில எடுத்தோம் ஓகே சார் இதை வேணா இன்னொரு ஸ்டெப்ல கூட நான் போறேன் இல்ல சார் ஓகே சார் நான் பார்க்கல சார் பரவாயில்ல அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அதை கிளியர் பண்ணிடணும் ஓகே சார் 4.8 பிளஸ் 1.8 ஓகே சார் இது என்னன்னா இது மிஸ்டேக்லாம் இல்ல நீ வந்து என்னன்னா இது கேர்லெஸ் மிஸ்டேக் ஓகேவா நம்ம அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் சிம்பிளை ஒழுங்கா பார்க்காம இது யூஸ்வலா நடக்கிறது தான் எல்லாருக்குமே வர்றதுதான் இது ஒரு ஸ்டெப் எழுதுறதுனால தப்பு இல்லை சரி அடுத்து 4th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மோலார் கெப்பாசிட்டி மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா கேபிட்டல் சிவி கிடையாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து நாட் RCV புரிஞ்சிருச்சா இது வெறும் சினா என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்
டெல்டா கியூ டிவைடட் பை n இன்டூ டெல்டா டி. ஞாபகம் இருக்கா? டெல்டா டி. ப்ரெஷர், வால்யூம் அவங்க வந்து என்ன சொல்லலை, கான்ஸ்டன்ட்னு சொல்லலை, வெறும் மோலார் தான் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு டெல்டா கியூ தெரியுமா? டெல்டா கியூ யாரு? 6.6 10 பவர் 5. n நம்ம சொல்லியாச்சு, அது எதுவுமே இல்லைன்றனால 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு என்னதான் வேணும்? டெல்டா டி தான் வேணும். ஞாபகம் இருக்கா? டெல்டா டி. இப்போதான் நம்ம டெல்டா டியை டிரைவ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? டெல்டா டி என்ன வருது? டெல்டா டி வந்து இந்த ஈக்குவேஷன் டெல்டா யூ ஈக்குவல் டு எஃப் பை 2 என் ஆர் டெல்டா டி. அந்த ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகே. டெல்டா யூ ஈக்குவல் டு பை 2 என் ஆர் டெல்டா டி. இப்போ இந்த டெல்டா டிக்கு நான் சால்வ் பண்றேன். டெல்டா டிக்கு நான் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, டெல்டா யூ டிவைடட் பை இந்த சைடு போயிடும், 2 இந்த சைடு எடுத்து போயிடலாம். 2 டெல்டா யூ டிவைடட் பை எஃப் என் ஆர். புரியுதா? இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? சி ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடட் பை என் இன்டூ டெல்டா யூ டிவைடட் பை எஃப் என் ஆர். இந்த எஃப் என்னும் என்னும் கேன்சல், எஃப் மேலே எடுத்துட்டு போயிடலாம், எஃப் ஆரையும் மேலே எடுத்துட்டு போயிடுவோம். எஃப் ஆர் டெல்டா கியூ டிவைடட் பை 2 இன்டூ டெல்டா யூ. இதுதான் சியோட ஃபார்முலா. சிக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ சி ஈக்குவல் டு எஃப் ஆர் டெல்டா கியூ டிவைடட் பை 2 டெல்டா யூ. இந்த எஃப் பை 2 ஆருங்கிறது யாரு? எஃப் பை 2 ஆர் சிவி தானே? ஆமா சார். 2 ஆர் சிவி தான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ. இந்த டெரிவேஷன்ல வர ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒரு தனியா பேப்பர்ல எழுதி தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா அந்த புக்ல கூட நம்ம சைட்ல எழுதி வச்சுப்போம். ஆன்சர் நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே சார். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். எஃப் எவ்வளோ? 3. எதனால அப்படின்னா நம்ம மோனோ அட்டாமிக்னு சொல்லியாச்சு. மோனோ அட்டாமிக். ஆர் வந்து எவ்வளோ? 8.31. கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31. டெல்டா கியூ நம்ம இப்பதான் பார்த்தோம். டெல்டா கியூ எவ்வளோ? 6.6. 6.6 10 பவர் 5. அடுத்து டெல்டா யூ 2 டைம்ஸ் டெல்டா யூ. டெல்டா யூ எவ்வளோ? 2 into யூ எவ்வளோ கேட்டிருக்கிறோம் அப்படின்னா 4.8 10 பவர் 5. 4.2 10 power 5. இப்போ 10 பவர் 5 10 பவர் 5 கேன்சல் ஆகும். 3 into 8.65. இப்போ நம்ம ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? எஸ் சார். 4.2 3ஆல டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ் 3.3 வரும். இது வந்து 1.4 வருமா? எஸ் சார். 42 கரெக்ட். 1.4. அப்போ 8.31 into 3.3.4. இதை ஃபர்தரா எதுவும் பண்ண முடியாது, கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். சார் ஆன்சர் 17.8 சார். 17.14 புக்ல கொடுத்துருக்காங்க. 8.31 17.8 ன்னு படிச்சிருக்கு சார். டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.3 divided by 1.4. 15.58 வருது. எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா? நம்ம மொத்தமாவே கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். $19.58 வருது. மிஸ்டேக்ல வருது. சார் நான் என்ன பண்ணலாம் சார், லைக் இந்த 2 6.1 கேன்சல் பண்ண 3.3 வந்துச்சு சார்.
3.3யும் 4.2ம் cancel பண்ணா 3 into 8.31 into 1.1 divided by 1.4 வந்துச்சு. அதேதான் பண்ணிருக்கேன். ஏதோ மிஸ்டேக் வருது பார்ப்போம். புக்கோட ஆன்சர் தான் மேட்ச் ஆகல. ஓகே எது சார். தப்பு பண்ணிட்டோமா? இல்ல நம்ம போன தடவை இன்டர்னல் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? இன்டர்னல் எனர்ஜி 4.8 தானே? ஆமா சார். இன்டர்னல் எனர்ஜி 4.8 2 போட்டிருக்கிறேன். தப்பா போட்டோம். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. இது ஆக்சுவலி என்னது 4.8 அப்போ 4.8னா இது என்ன வரும்? 0.6 இப்ப போட்டா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். 8.31 into 3.3 by 1. இதுல மாதிரி மிஸ்டேக் 1.6 17.1 ஜூல் ஓகே சார். மோல் ஓகே சார். கேபிட்டல். ஓகே சார். சிங்கிறது f/2 ஆரா? சிவி அப்படின்றது f/2 தானே? எஸ் சார். CV equals to f/2 பண்ணி பாருது. So CV equals to f/2. பார்த்தோம். So CV equals to delta Q by M into delta. டேபிள் ஒன்று இருக்கும், நம்ம அதை பாருமா. அந்த மூணும் அதானே சார்? ஆமா. CV f/2 r கரெக்ட் தான். ஈக்குவல் டு f/2 r டிவைடட் பை காமா மைனஸ். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா du by dq புக்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டேர்ம் இருக்கு பாரு, இந்த du by dq இதுல இருந்து நம்ம எடுக்க முடியும். du by dq equal to cv by cp கொடுத்துருக்காங்க. by cp which is equal to 1 by gamma அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், சரியா? இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இடத்துல பாரு. என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. c equal to delta q divided by n delta t. இந்த டெல்டா டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மேல ஒரு டெரிவேஷன் பண்ணிருக்கோம். இங்க பண்ணிருக்கோம் இல்லையா? நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். இதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம். புரியுதா? அப்போ இதை வந்து டெல்டா யூ டெல்டா டி இந்த ரிலேஷன்ஷிப், இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. டெல்டா டிக்கும் டெல்டா யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதை வச்சு இங்க நம்ம கேன்சல் பண்ணி டி வந்து எஃப் ஆர் டெல்டா கியூ டிவைடட் பை 2 இன்டூ டெல்டா.